ஹாய், வெல்கம் டு சல்மா டேர் புட்டிக். இன்னைக்கு எபிசோட் 2 ஆலியா கட் குர்த்தி பத்தி பேச போறேன். ஆலியா கட் குர்த்தி உங்களுக்கு தெரியும், ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் குர்த்தி. எம்பையர் வேஸ்ட் குர்த்தின்னு சொல்லுவாங்க. இந்த வேஸ்ட்ல இந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல வரும். ஆலியா கட் குர்த்தி எதுக்கு பேர் வந்துச்சு தெரியுமா? ஆலியா பட் இது ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணதுனால, ஒகேஷனுக்கும் ஃபார்மலாவும் யூஸ் பண்ணதுனால இதை அவங்க பேர் வச்சு ஆலியா கட் குர்த்தின்னு சொல்லிட்டாங்க. ஆலியா கட் குர்த்தி எல்லா பாடி ஷேப்புக்கும் எல்லா ஃபேஸ் ஷேப்புக்கும் யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் திங்கிங் என்ன அப்படின்னா, நம்ம ஹெல்தியா இருப்போம், ஒல்லியா இருப்போம், இதெல்லாம் சரியா வராது, எப்படி போடணுங்கிறதே தெரியாம சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. எல்லா ஷேப்பும் இது மாதிரி அக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி போட்டா சூப்பரா இருக்கும். ஃபெஸ்டிவல் அக்கேஷனுக்கு சில்க் பிளெண்ட் ப்ரோக்கேடு யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஜும்கிஸ் வித் ஹீல்ஸோட போட்டுக்கோங்க, வித் ஃபிட்டட் பேண்ட்ஸோட பெலாசோ கூட யூஸ் பண்ணலாம். இதுவே ஒர்க்குக்கு போறீங்க அப்படின்னா ஸ்மால் பிரிண்ட்ஸ், அப்டிராக்ட் இல்ல ஜாமெட்ரிக் டிசைன்ஸோட போடலாம். நீங்க வெல் ஃபிட்டட் பேண்ட்ஸ், அதாவது லைக் சிகரெட் பேண்ட் பெலாசோட கூட போடலாம். டவுட் துப்பட்டா கூட நீங்க யூஸ் பண்ணலாம், சூப்பரா இருக்கும். இதுவே ஃபார்மல் ஈவெண்ட்க்கு போறீங்க அப்படின்னா சாலிட் நியூட்ரல் கலர்ஸ் இது மாதிரி யூஸ் பண்ணலாம். சட்டிலா இருக்கும், சூப்பரா இருக்கும். இதே ஃபிட்டட் பேண்ட்ஸோட கூட போடலாம். இதுவே நீங்க பிளாக் பேஜ் நேவி கலர்ல பேண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபார்மல் ஈவெண்ட்டுக்கும் சரி, ஆஃபீஸ் லுக்குக்கும் சரி, ஒரு பேண்ட்டை வச்சு நீங்க நிறைய குர்த்தியை பேர் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்க மினிமலா அக்சசரிஸ் வச்சுக்கிட்டா ரொம்ப அழகா இருக்கும். இதே மாதிரி குர்த்திஸ் டிப்ஸோட உங்களுக்கு நான் மீண்டும் சந்திப்பேன். பாய், தேங்க்யூ.